இது இதுதான் தெப்பம் ஓடம் நீஞ்சுவதற்கு ஒரே வழி என்கிற உறுதியோட யார் மனசிலே வைத்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதென்னும் இருப்பாரே. பெருந்தாள் நீண்ட திருவடித்தாமர்கள் படைத்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அடிகளுக்கு அணுக்கர்களாய் அந்த திருவடிகளை விட்டு பிரியாதவர்களாக இருப்பார்கள் என்று நாச்சியார் திருமொழி பாடினால் என்ன பலம் கிடைக்கும்ங்கிறத கடைசி பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லிட்டாள். இப்போ தொடர்கதையினுடைய கடைசி பக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். முதல்ல தொடர்கதை படைச்சின்னு போய் தான் கடைசி பக்கத்துக்கு போகணும். இப்போ கடைசி பாட்டை சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ தான் பிரயோஜனம் தெரியும். ஆச்சியார் திருமொழி சொன்னால் இன்னது கிடைக்கப் போகும்னா பகவான் திருவடிகளுக்கு மிக நெருக்கமாக இருப்போம். அதனாலே இதே போலத்தான் பெரியாழ்வாரும் சாதித்தார். கொழுங்குளில் முகில்வண்ணனை விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கொழுங்குளில் முகில்வண்ணனை சாயபோல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு அவர் பாசுரத்தை முடித்தார். யார் எம் பெரியாழ்வார் திருமொழியை சொன்னாலும் பகவானுடைய திருவடிகளுக்கு சாய போல நிழல் போல விட்டு பிரியாமல் இருக்கலாம்னு தகப்பனார் பாடினார். அவர் சொன்ன அதே பலத்தை தான் ஆண்டாளும் தெரிவிக்கிறப்போ பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதென்னும் இருப்பாரே. ஆக ரெண்டு பேரும் தமப்பனாரும் குமாரத்தீமாக ரெண்டு பேரும் சொன்ன ஒரே அர்த்தம். தங்கள் பிரபந்தத்தை பாடினால் பெருமான் திருவடிகளுக்கு அணுக்கர்களாய் விட்டு பிரியாமல் இருப்போம். இனி ஓரொரு பதிகமும் மொத்தம் 14 பதிகங்கள் இருக்கின்றனன்னு சொன்னேன் இல்லையோ. ஒரு பதிகத்திலையும் 10 பாசுரங்கள், ஓரிரண்டு கூட இருக்கிறதுனால தான் 143 பாசுரங்கள் ஆறுது. அல்ல இப்போ முதல் பதிகத்தால் என்ன சொல்கிறாள், அந்தந்த பதிகத்துக்கு ஒரு கருத்துண்டு. கருத்தை சொல்கிறேன். ஏதானும் ஒரு பாசுரமானு பார்த்தா தான் அந்த பதிகத்தினுடைய கருத்து நமக்கு புரியும். அதனால் ஒரு பாசுரமான எடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். முதல் பதிகம் காமதேவனிடத்தும் சாமதேவனிடத்தும் காலிலே விழுந்து எப்படியாவது கண்ணனை எனக்கு கணவனாக பெற்று கொடுங்கோள் என்று பிரார்த்திக்கிறாள். இது முதல் பதிகம். யார் காலில் விழறா? காமதேவன் காலிலும் சாமதேவன் காலிலும். காமன் அனங்கன், அங்கதேவன் சொல்லுகிற மொழியும். காமதேவன் ரதி மன்மதன் சொல்கிறோமே, அதில் மன்மதன் தான் காமதேவன். இந்த காமதேவன் ஏற்கனவே அங்கமில்லாமல் பரமசிவனாராலே எரிக்கப்பட்டு விட்டான். அவன் காலில் விழுந்து தான் எப்படியாவது நீ தான் ஏற்பாடு பண்ணி கண்ணனை கணவனாக பெற்று கொடுக்கணும். சுவாமி இப்போ தானே சொன்னீர் எங்கெங்கேயோ போகக்கூடாது, கண்ணனிடத்துல தான் நிற்கணும்னுட்டு. இப்போ காமதேவன் காலிலேன்னா காமதேவன் காலில் விழறது கண்ணன் திருவடி கிடைக்கணுங்கிறதுக்காக. அது முக்கியம். நாம் எங்கெங்கேயோ போயின்னு இருக்கிறது கண்ணன் திருவடி கிடைக்கணுங்கிறதுக்காக இல்லை, என் திருவடிக்கு இன்னும் நன்னா வசதி வரணுங்கிறதுக்காக. அதுக்கு நாம் போயிட்டு இருக்கமே தவிர மற்றொரு பிரயோஜனத்துக்கு அல்ல. அதனால் கிடைப்பது கண்ணனாக இருந்தால் எங்கும் போகலாம். இன்னொன்று, அது கூட நமக்கு ஒத்து வராது. கிடைப்பது கண்ணனாகவே இருப்பினும் நாம் எங்கேயோ போய் நின்று யார்கிட்டையோ கேட்குறோன்னு வச்சுங்கோ. ஆனால் நாம் இன்னும் பக்தியில் முற்றினவர்கள் அல்லர்கள். அதனால் அவள் வேற ஏதானு கொடுக்குறேனேன்னு சொன்னால் சரின்னு கொஞ்சம் மனசு சஞ்சலப்பட்டாலும் பட்டுடுவோம். ஆண்டாளுக்கு இருக்கிற பக்தி முற்றின நிலையினால் அவளால் இன்னொரு இடத்துக்கு போக முடியறதே தவிர நம்மால் அதையும் செய்யறதுக்கு முடியாது. இந்த ஊரில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி கடை வச்சிருக்கா பாருங்க, தனி கடையே இல்லை. இது போனோம் காய்கறி மட்டும் வாழ்ந்தோம், கடையே இல்லை. போனோம் துணிமண்டு மட்டும் வாழ்ந்தோம், கடையே இல்லை. மொத்தத்தையும் சேர்த்து வச்சிருக்கானா, நாம் எதை வாங்க போகிறோமோ அதை தவிர இன்னும் 4 வாழ்ந்து தான் வெளியில் வருவோம். அதனாலே அந்த புத்தி நம்ம விட்டு எப்படி போகலையோ அப்போ நாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போனோமே தவிர இன்னொரு இடத்துக்கு போய் நாம் இதை பரீட்சை பண்ணுறதுக்கு முயற்சி செய்யவே கூடாது. அதனால் போய் நிற்பதும் கண்ணன் திருவடிகளில் தான், அடைவதும் கண்ணனைத்தான். இப்படின்னு இருந்து விட்டா தான் சுகமாக இருக்குமே தவிர ஆண்டாள் பிரார்த்தித்தாள் என்ன, அவளுக்கு லட்சியம் ஒழுங்காக இருக்குது, பிரார்த்திக்கிறாள். நமக்கு அந்த அளவுக்கு உறுதி இல்லாதபடியால் செல்வது கூடாது. வழியல்லாத வழியை பற்றினாலும் காமதேவனையும் சாமதேவனையும் பற்றி கண்ணன் திருவடிகளுக்கு காட்பட வேண்டும்னு தையொரு திங்கள் தரை விளக்கி, தை மாசத்தில் விடியற்காலை பொழுதிலே தரைய விளக்கி கோலமிட்டு பெருமான் எப்போது வருவான் என்று காற்றிருக்கிறாள். அதில் தான் தான் பண்ணது என்னங்கிறத சொல்கிறாள். ஆண்டாள் திருக்கல்யாணம்னு நாம் பார்க்குற முடியும். அது நேரடியாக ஒரு கல்யாணத்தை போல விமரிசையாக நடந்ததல்ல. அது எப்படி நடந்ததுங்கிறத இந்த முதல் பதிகத்திலேயே சொல்லிவிட்டாள். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள். ஆண்டாளை அழைச்சின்வான்னு பெரிய பெருமாள் ஆணையிட்டுட்டார். இந்த பிரபந்தம்லாம் பாடியாச்சு. ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்டாகணும், பெரிய பெருமாள் ஆணையிட்டு அழைச்சின்வான்னு சொல்லிவிட்டார். பெரியாழ்வாரும் பல்லக்கலை ஏற்றி ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வந்துவிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய மந்திரி பிரதானிகள் எல்லாரையும் அனுப்பிச்சி வைக்கிறார். பரிசாரகர்கள் முக்கியப்பட்டவா எல்லாரையும் பெரிய பெருமாள் அனுப்பிச்சி வச்சு உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் திருவணுக்கன் திருவாசலுக்கு அழைத்து கொண்டு வாருங்கோள் என்று ஆணையிட்டுட்டார். பெரியாழ்வாரும் உள்ளுக்குள்ள அழைச்சின்னு போயிட்டார். எல்லா வாசப்படிகளும் தாண்டி ஜெயவிஜயாள் துவாரமும் தாண்டி அருக இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் திருவடி எடுத்து வைத்து பெரிய பெருமாளுடைய நீண்டிருக்கிற திருவடி தாமரைகள்
திருக்கமலபாதம். திருக்கமலபாதத்தை போய் ஆண்டாள் தொடுகிறாள். தொட்டவள் அங்கேயே மறைந்து பரமோதத்துக்கு திரும்பச் சென்றாள். அவ்வளவுதான் சரித்திரம். நீ குரு பரம்பரையில் எத்தனை தேடினாலும் இதுக்கு மேலே ஆண்டாள் கல்யாணம்னு ஏதுமே இருக்காது. பின்ன நிறைய வாரணமாயிரம்னு சொல்கிறோம். என்ன அது அத்தனை ஆயனுக்காக தான் கண்ட கனா. ஆண்டாள் கனா கண்டாள், சொப்பனத்திலே கண்டாள். சொப்பனத்தில் பார்த்து ஆண்டாளுக்கு திருப்தி ஏற்படுத்திவிட்டு ஒரே நிமிஷத்தில் பரமோதத்துக்கு பகவான் அழைத்து போனான். அது நடந்ததுங்கிறத இந்த முதல் பதிகத்திலே சொல்லிட்டாள். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள். கேசவ நம்பியினுடைய திருவடி தாமர்களை தொட்டாள். தொட்டவுடன் அந்தர்த்தியானமாகி ஸ்ரீவைகுண்டத்தை பிராபித்தாள் என்பது முதல் பதிகத்தில் இருக்கு. அதில் தான் தன்னுடைய லட்சியம் என்னான்னு வெளியிட்டுட்டாள். மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மன்மதனே, மனுஷனுக்குன்னு என்னை யாரானும் மணமுடிக்க பார்த்தால் உயிர் வாழ மாட்டேன். பின்ன யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? பெரியாழ்வாரார்க்கவே சமாளித்தார். இது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை தானும் மனுஷனுக்குன்னு வாழ்க்கப்பட மாட்டேன், பகவானுக்குத்தான் வாழ்க்கப்படுவேன்னு விட்டால் அப்போ அப்பா அம்மா பாட என்ன அர்த்தம்? இப்போ அது பெரியாழ்வாரார்க்கவே அவருக்கு தெரிஞ்சது. கண்ணனை கூட கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி பக்தி ரெண்டும் பெரியாழ்வாரிடத்துல இருந்திருக்கு. அவரால் முடிஞ்சது. அது இருந்திருக்கலன்னா நம்ம முடிஞ்சிருக்குமா? இல்லை, இப்படி வேணா வச்சுக்கலாம். ஆண்டாள பெண்ணா பிறக்கிற அளவுக்கு பெருத்துற அளவுக்கு இருந்தால் நமக்கு அந்த வைபவம் வந்திருக்கும். இல்லைன்னா அதுவும் இருக்கணும் இல்லையோ? நாம் யாரோ பெண்ணும் பிள்ளையும் பெற்றிருக்கோம். அவளுக்கு ஏற்ற அப்பா அம்மாவை தான் நாம் இருக்க முடியும். ஆனால் ஆண்டாளே பெண்ணா பிறக்கணும்னா அதுக்கு தேர்ந்தெடுக்காமல் பிறந்துருவாளா? அதுக்கு தகுந்த தந்தை யாரோ அவருக்கு தானே ஆண்டாளும் பிறந்தாள். அதனால் மனுஷர்களுக்குன்னு பேச்சுப்பட மாட்டேன். இது மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான போலே பெருமானுக்கே அனன்யார்க சேஷத்துவம் என்கிற உயர்ந்த தன்மை. முதல் பதிகத்தில் ஆண்டாள் என்ன வெளியிடுகிறாள்னால், பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தீம். கண்டனே, நாம் மற்ற பேருக்கு ஆட்பட மாட்டோம். இது உகாரத்தினுடைய அர்த்தம். ஓம்ங்கிற பிரணவம் இருக்கும் இல்லையோ, பிரணவத்தில் அகார உகார மகாரங்கள் 3 எழுத்தாக பிரியும். அ உ ம. அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதயரக்ஷா பிரளயகிருத். மகாரார்த்தோ ஜீவா ததுபகரணம் வைஷ்ணவமிதம். உகாரஹா அனன்யார்கம் நியமயதி சம்பந்தம் அனயோ. ஸ்ரீ பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியில் சாதிக்கிறார். அகாரம் விஷ்ணுவை சொல்லும், மகாரம் ஜீவாத்மாவை சொல்லும். அகாரத்தாலே சொல்லப்படுகிற விஷ்ணுவுக்கு, மா என்னும் எழுத்தாலே சொல்லப்படுகிற ஜீவாத்மா சேஷபூதன், அடிமை அப்படின்னு பிரணவம் சொல்லுகிறது. அது நடுவில் ஊன்னு ஒரு எழுத்துக்கு பாருங்க. அது என்ன சொல்லும்னால், அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சியனான ஜீவாத்மா அடிமை என்று மட்டும் அல்ல, அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கே மகாரவாச்சியனான ஜீவாத்மா அடிமை. இந்த கேன்னு இழுக்கிறோம் பாருங்க. ஏ அப்படின்னா பரமாத்மாவுக்கு மட்டுமே அடிமை, 4 பேருக்கு அடிமை, கூட கண்ணனுக்கும் அடிமை அல்ல. கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார், என்னுடைய பக்தி என்பது அவ்வபிச்சாரமான பக்தியாக இருக்கணுங்கிறார். வியபிச்சாரம்னா சொல்லுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அன்னன்னைக்கு ஒத்தொத்தர் இப்படின்னா வியபிச்சாரம்னு அர்த்தம். ஆனால் இங்கே கண்ணன் சொல்கிறது, இப்போ என் பக்தி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அர்ஜுனா, அவ்வபிச்சார பக்தியாக இருக்க வேண்டும். என்னிடத்துல பக்தி செலுத்தினா என்னோட நில், கண்டிடத்துல கண்ணை வைக்காதே. அதனால தான் நாராயணனுக்கே நாம் ஆட்செய்கிறோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன ஆண்டாளுடைய பாசுரம். நாகணமிசன் அம்பிரான் சரணே சரண் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். மாமேகம் சரணம் பிரஜ, கண்ணன் விட்டே கொடுக்கல, என் ஒருத்தனையே சரணமாக பத்து, என் ஒருத்தனை பத்தினால் நான் உனக்கு சகல பாபங்களையும் போக்கி கொடுக்கிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அந்த அர்த்தம்தான் இந்த இடத்துல இப்போ துவனிக்கிறது ஆண்டாள் பாசுரத்திலே. மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன், பகவானை தவிர மற்றொருத்தருக்கு என்னை மணமுடிக்க பார்த்தால் வாழவே மாட்டேன். இதை முதல் பதிகத்திலே காமதேவன் சாமதேவனிடத்துல பிரார்த்திச்சுட்டா, யார் காலில் வேணா விழறேன், விழுந்துட்டா கண்ணனை பெற்று கொடுங்க, இதுக்கால் நான் எங்கே வேணா விழறதுக்கு தயார், முதல்ல இதை பண்ணிப்போம், அப்புறம் பிராயசித்தம் தேடிப்போம். ஏன்னா இதான் இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு மருந்து கொடுத்தாகணும்னு சொல்கிறான், குழந்தை அப்போ தான் பிழைக்கும், ஆனால் அந்த மருந்து நம்ம சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணுறது? இப்போ குழந்தை பிழைச்சி விட்டா ஆச்சாரிய ஸ்ரீபா தீர்த்தம் வாங்கி கொடுத்துப்போம், அப்புறம் தான் அதை பண்ண முடியுமே தவிர முதல்ல குழந்தையை பிழைக்க வைக்கிறதுக்கு வழி பார்ப்போம். அதை போல் இப்போ ஆண்டாளுக்கும் கண்ணன் எனக்கு அவசியம் கிடைச்சாகணும். ஆனால் இந்த இடத்துல உலக இன்பத்துக்காக ஆண்டாள் கண்ட பேர் காலில் விடலை, கிருஷ்ணானுபவத்துக்காக விழுகிறாள். அதனாலே மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் மன்மதனே, நீதான் என்னை பகவானோடே சேர்த்து வைக்க வேண்டும். உன்னையும் உம்பியையும் தொழுதோம் அரங்கதேவா, உன்னையும், உம்பினா உன் தம்பி, உன்னையும் உன் தம்பியும் சேர்த்து தொழுகிறேன். ஒரு அண்ணன் தம்பி வேணுங்கிறதுக்காக உங்கள் 2 பேர் காலில் விடறேன். எனக்கு பலராமன் தம்பி கண்ணன் வேணும்.
அதுக்காக உன்னையும் உன் தம்பியும் சேர்த்து வேணா சேவிச்சு வைக்கிறேன். அங்கே ஒரு தம்பி வேணும், இங்கே நான் தம்பியை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீ அந்த தம்பியை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு விட்டியானா, அதனால் உன் தம்பியோட சேர்த்தே உன்னை தொழுகிறேன், உன்னையும் உம்பியும் தொழுதோம்னு முதல் பதிகம் முழுவையும் காமதேவனிடத்தே பிரார்த்தித்தாள். இனி அடுத்த 2ஆம் பதிகம் நாமமாயிரமேத்தனுங்கிற பதிகம். இதாலே சிற்றில் வந்து சிதையேலே என்று கண்ணனுடைய பால்ய சேஷ்டிதம் ஒன்றை சொல்லி, எங்களுடைய சிந்தனை இப்படி சிதைத்து விடாதே, உன்னை அடைய வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த ஆசை நடக்காதபடிக்கு சிதைச்சுடாதே என்ன ஆண்டாள் கண்ணனிடத்தே பிரார்த்திக்கிறாள். ஆசை நிறைவேறணும், சிதைக்காதேன்னு தான் கருத்து. ஆனால் அந்த கருத்தை வெளியிடுறதுக்காக ஒரு கதையை வச்சுட்டா உள்ளுக்குள்ளே கதையும் இருக்கணும், கருத்தும் இருக்கணும். கதை மட்டும் இருந்ததுன்னா பிரயோஜனமே இல்லை, மோட்சமாக மாட்டோம். கருத்து மட்டும் இருந்தால் புரியவே புரியாது, கிட்டக்கே வரமாட்டோம். அதனால் கதையும் வச்சாகணும், கருத்தும் வச்சாகணும் இல்லையோ. இங்கே இருக்கிற கதை ஏதுனால் கண்ணன் பண்ணின ஒரு சேட்டிதம். அந்த சேட்டித்தத்தை சொல்லியே தெரிவிக்கிறாள். முற்றத்தூடு புகுந்து முகங்காட்டி கண்ணன் சிற்றிலை சிதைத்த கதை. ஆண்டாள் தன்னையே ஒரு கோபிமாராக நினைத்து கொள்ளுகிறாள். அது திருப்பாவை முழுக்கவே அப்படி தான் பாடினான். தன்னை கோபிகா ஸ்திரீகளுக்குள்ள ஒருத்தியாக நினச்சுன்றது. கோகுலத்தில் அந்த கோபிகா ஸ்திரீகளோட கண்ணன் எப்படி விளையாடினானோ அப்படியே தன்னோடையும் விளையாடுறாப்பில் நினைக்கிறது. கோபிகைகளுக்கு ஒரு ஆசை, நாங்கள் மண் வீடு கட்டி விளையாட வேண்டும். குழந்தைகள்லாம் கடற்கரைக்கு போய் விளையாடுறது பாருங்க. அதை போல் எல்லா இடைப்பெண்களும் நாங்களும் மணல் வீடு கட்டினோம்னால் தன்னை தவிர இன்னொன்றுத்தை பார்த்தாலே பகவானு பிடிக்கிறது இல்லை. அவள் மணல் வீடு கட்டி விளையாடுறான்னா புத்தி அதில் போகிறதுன்னு அர்த்தம் இல்லையோ. அப்போ பிரயோஜனாந்தர சம்பந்தம்னு அர்த்தம். பிரயோஜனாந்தரம்னால் கிருஷ்ணானுபவத்தை தவிர மத்தொன்னை பிரயோஜனமாக கொள்ளுதல். அப்படி செய்கிறது கூடாது. கிருஷ்ணானுபவமே பரம பிரயோஜனமாக இருக்கணும். எப்படி சுவாமி, நாங்கள்லாம் பாட்டு கேட்க வேண்டாமா, நாட்டியம் பார்க்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா? அப்போ அதில் இருக்கிற ஆனந்தம்லாம் கிருஷ்ணானுபவத்தில் வருமோ? கிருஷ்ணானுபவத்து ஆனந்தம் தனி. ஆப்பிள் சாப்பிட்றது தனி, ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது தனி, மாம்பழம் சாப்பிட்றது தனி. அதை பார்த்து அதில் என்னென்னலாம் தெரியறதோ அதெல்லாம் பார்க்குறது தனி. காதால சங்கீதம் கேட்கறது தனி என்று நாம் நினைக்கிறோம் இல்லையோ. ஆனால் ஆழ்வார்கள் அபிப்பிராயம் அப்படி அல்ல. இது கொஞ்ச நேரத்துக்கு தான் தெரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியாது. இதை சாப்பிட்டா 10 நிமிஷம் கழித்து போயிடும். நிறையா சாப்பிட்டோம்னா உடம்பே கெட்டு போயிடும். இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் இதில் இருக்கும் இல்லையோ. இது என்னென்ன இன்பத்தை கொடுக்குமோ அதத்தனையும் பரமாத்மா கொடுக்க வல்லவன். கண்ணனையே எல்லாம்னு நினச்சுன்னுட்டோம்னால் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. அப்போ கண்ணனே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை, வாசுதேவ சர்வம். இப்படி ஆண்டாளும் கோபிமார்களும் இருந்துண்ணம்னு கண்ணன் எதிர்பார்க்கிறார். அதை நாம் நம்பிட்டோம்னா கண்ணன் அத்தனை அனுபவத்தையும் கொடுத்துருவார். ஆனால் அதை நாம் நம்பாமல் தனித்தனியாக அதை விளையாடினாத்தான் அந்தந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு போனால் அவருக்கு அது பிடிக்காமல் போகிறது. அதனால் புருஷார்த்தம் வேற எதிர்பார்த்தாலோ வேறு பிரயோஜனத்துக்காக முயற்சித்தாலோ கண்ணனுக்கு அது பிடிக்காமல் போக அதை தடுக்க முயற்சிக்கிறான்னு கருத்து போ. அந்த கருத்து புரிஞ்சாதான் இந்த கதை என்னங்கிறதே நமக்கு புரிய வரும். ஆண்டாளோ ஒரு கோபிகைன்னு வச்சுங்கோ, ஆண்டாள்னு வச்சுங்கோ. ஆண்டாள் கோபிகையா கோகுலத்தில் இருக்கும்போது மணல் வீடு கட்டி விளையாடணும்னு ஆசைப்படுறா. எப்போ மணல் வீடு கட்டினாலும் ஓடி வந்து ஓங்கி காலால் எட்டி உதைச்சி அதை சதைச்சுடுவார். இது கண்ணன் பண்ணுற வேலை. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சுருந்தா இது இப்படியே நம்ம விட்டு கொடுக்க முடியாது, இவனை ஜெயிச்சாகணும். நாம் எல்லாரும் சங்கேதம் பேசி வச்சிருந்து ஒத்தரும் அறியாவண்ணம் இன்ன நாள் ராத்திரி இந்த பெண்ணோட வீட்டு முற்றம் அங்கே போய் ராத்திரி 11:30 மணிக்கு கூட போகிறோம். அவா மடியில் புடவையில மணலை கட்டின்னு வரணும். ஒருத்தருக்கும் ஒன்றுமே சத்தமே போடப்படாது. அவா மடியில் கட்டின்னு வந்து அந்த முற்றத்தில் போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு சத்தம் போடாமல் கதவை சாத்தி தாப்பாள் போட்டு பூட்டி இடுப்பில் சாவியை சொருகிண்டு நாம் மணல் வீடு கட்டி ராத்திரி முழுக்க விளையாடிட்டு 3:30-4 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படின்னு மொத்த பேரும் பேசி வச்சுனுட்டா பேசி ஆச்சு. பூனை அடியெடுத்து வைக்கிறாப்பில் 11 மணிக்கு அவாவா வீட்டிலேருந்து புறப்பட்டாள், வந்து சேர்ந்தாச்சு. முகில்வண்ணன் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேரு பாடான்னு பாட்டு இருக்கொல்லையோ. இந்த முற்றம் புகுந்துங்கிற அந்த பெண்ணோட முற்றம் தான் அது. திருப்பாவையில் அந்த பாசுரத்தில் எந்த பெண் அழைக்கப்படுகிறாளோ அந்த பெண்ணோட வீடு, அந்த வீட்டைத்தான் இவள் குறித்து வச்சிருக்காப்போ. அவள் சத்தமே போடாமல் மெதுவாக அடியெடுத்து வச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்து மண்ணையும் கொட்டியாச்சு. கொட்டிட்டு வாசக்கதவை போட்டு ஜன்னலை முதற்கொண்டு சாத்தி பூட்டி ஒத்தி சாவி எடுப்பில் சொருகினுட்டான். சொருகின்ற பிற்பாடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. மெதுவாக கட்டி உயரமாக வருது. அதுக்கு வேண்டிய கோட்டை கொத்தளங்கள் அது அகழிகள்லாம் வச்சு அதில் சின்ன கொடியை வேற சொருகி அதுக்கு பொம்மையெல்லாம் வச்சு அதுக்கு பூச்சூட்டி இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறச்சே எங்கேருந்துன்னு தெரியல காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு. காத்து வர்ற வேகத்தை விட கண்ணன் வெகு வேகமாக உள்ள நுழைந்தான். நுழைந்தவன் முற்றத்தூடு புகுந்து முற்றத்துக்கு உள்ள வந்துட்டு
முகங்காட்டி ஓரொரு பெண்ணோட முகத்தையா கிட்டக்கு போய் பார்த்தானாம்.